ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரு நா. பார்த்தசாரதி அவர்களின் துளசி மாடம் நாவலின் 7ஆம் பாகம் இப்போ படிப்போம். மறுபடியும் 2வது தடவையாக ரவி குரல் கொடுத்த போது, எல்லாம் தெரியறதுடா, செத்தேரு, குளிக்காமல் கொள்ளாமல் உள்ளே வந்துடாதே, இதோ வரேன் என்று சமையல் அறைக்குள்ளிருந்து பதில் வந்தது. உள்ளே அம்மா தயிர் பானையில் மத்தால் வெண்ணெய் கடைந்து கொண்டிருந்தாள். ஆயர்பாடியில் யசோதை தயிர் கடையும் போது சின்ன கண்ணன் வெண்ணெய்க்காக தன் பிஞ்சு கையை நீட்டி கொண்டிருப்பது போன்று வழக்கமான காலண்டர் ஓவியம் ஒன்றில் இருக்கும் யசோதையின் தோற்றத்தைப் போலத்தான் அம்மாவின் தோற்றமும் அப்பொழுது அழகாக இருந்தது. நான் போயிட்டு அப்புறம் வரட்டுமாம்மா? ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் தான் நீ பேசுவியா? இருடா, வரேன். என்கிட்டே உனக்கு என்ன கோபம்? அதை என்னை கேட்பானேன்? நோக்கே தெரியாதா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? என்னடா பண்ணணும் இன்னம்? அம்மாவுடைய மனஸ்தாபத்தின் கணம் முழுவதும் அந்த இன்னம் என்ற கடைசி வார்த்தையில் இறுகி திரண்டிருப்பது ரவிக்கு புரிந்தது. அப்பா கூட ஓரளவு ஒத்து வந்திருப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அம்மா தான் கரைக்க முடியாத கருங்கல்லாக இருப்பாளோ என்று பயந்தான் அவன். மனத்தாங்கலும் ஆதங்கமும் தெரியும் போது இதயம் சுருங்கி விடுகிறார் போல அவளுடைய பதில் வார்த்தைகள் மிகவும் சுருங்கி இருப்பதை ரவி கண்டான். 10 நிமிஷத்துக்கு மேல் அவன் சமையல் கட்டின் வெளியே காத்து நிற்க வேண்டியிருந்தது. அப்புறம்தான் ஒரு வழியாக அம்மா வெளியே வந்தாள். தள்ளி நின்று கையை நீட்டுடா ரவி. எங்கே வலது கையில் பிரம்படி விழுமோ என்று கூட சந்தேகமாய் இருந்தது ரவிக்கு. ஆனால் நடந்தது என்னவோ முற்றிலும் வேறானதாய் இருந்தது. அப்பொழுதுதான் கடைந்த பசு வெண்ணெயில் வெள்ளச் சர்க்கரையை கலந்து உருட்டி, சாப்பிடுடா, உனக்குத்தான் ரொம்ப பிடிக்குமே என்று ரவியின் வலது கையை நீட்டச் சொல்லி தூக்கி இடித்து விடாமல் கவனமாக தள்ளி நின்று கொண்டு போட்டாள் அவன் அம்மா. எந்த வயதிலும் எந்த சூழலிலும் எவர் முன்னிலையிலும் தான் பெற்ற பிள்ளையை சுலபமாக மறுபடியும் பச்சை குழந்தையாக மாற்றிவிட முடியுங்கிற வித்தையை ஒரு தாயினால் தான் செய்ய முடியும். அறிவு, ஆணவம், புகழ், மேதா, கர்வம், மூப்பு முதலிய எல்லா போர்வைகளிலிருந்து கழன்று விழ செய்து தன் மக்களை தன் முன் குழந்தையாக்கி விடும் ஆற்றல் தாய்க்கு இருந்தது. எங்கோ கண்காணாத சீமையில் மிகவும் புகழ்பெற்ற புரொஃபஸராக இருக்கும் வயது வந்த தன் மகனை அரை நொடியில் ஆடையை அணியாத பருவத்து வெள்ளி அரைஞானும் தாயத்தும் கட்டிய சிறு பாலனாக மாற்றிவிட்டாள் காமாட்சி அம்மாள். தன் அம்மா கொடுத்த சுவையான பசு வெண்ணெயை விழுங்கிவிட்டு கையை நீட்டுடான்னதும், எங்கே பிரம்படி கொடுத்துட போறியோன்னு பயந்துட்டேன் அம்மா என்றான் ரவி. பிரம்பாலே இல்லடா, நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உன்னை உலக்கையாலேயே மொத்தனும் போல இருக்கு. சரி சமமான அளவில் பிரியமும் கோபமும் கலந்த குரலில் இந்த கடிந்துரை இருந்தது. இதற்கு ரவி ஏதும் பதில் சொல்லத் தொடங்கி சொல்லுவதற்குள் வாசலில் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டியின் குரல் கேட்டது. பாட்டி காமாட்சி அம்மாளை பெயர் சொல்லி கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்து விட்டாள். அம்மா உள்ளே சமையல் காரியமாக இருந்ததாலும் பாட்டி தேடி வந்து விட்டதாலும் மாடிக்கு போகலாம் என்று திரும்பினான் ரவி. ஆனால் பாட்டி பிடித்து கொண்டாள். ரவி தானேடா, காத்தாலே வந்தியா? சௌக்கியமாக இருக்கியா? ஆமாம் பாட்டி, சௌக்கியந்தான் சொல்லிவிட்டு ரவி நழுவ முயன்றான். பாட்டி விடவில்லை. கண் பார்வை மங்கி போச்சு. கிட்ட வாயேண்டா, நன்னா பார்த்துடுறேன் என்று வலது கை விரல்களால் நெற்றியிலிருந்து ஒரு சன்ஷேட் இறக்கின மாதிரி வைத்து பார்வைக்கு வசதி செய்து கொண்டு நெருங்கி வந்து ரவியை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தாள். முன்னை விட சேப்பா இருக்கே, குளிர் தேசமில்லையோ? உடம்பு தானா வெளுப்பு கொடுத்துருக்கு. என்னடி காமோ, நான் சொல்கிறது சரிதானேடி? நான் முன்னை விட நிறம் வெளுத்திருக்கிறதை பற்றி விவாதம் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இடையே நிகழ்த்துமென்று மாடிக்கு திரும்பினான் ரவி. 16 பக்கங்கள் கொன்ற ஆங்கில தினசரியில் முதற் சில பக்கங்களை கடந்து தலையங்க பக்கத்தில் ஆசிரியருக்கு கடிதங்கள் பகுதியில் அப்பால் வைத்திருந்தார். ரிட்டையர் ஆகிய வயது நெருங்கும் தந்தைமார்களுக்கும் ஆங்கில தினசரியின் ஆசிரியர் கடித பகுதிக்கும் ஏதோ அபூர்வமாக தொடர்பு இருக்க வேண்டும் என்று ரவி அடிக்கடி நினைப்பதுண்டு. இந்திய நாட்டு ஆங்கில பத்திரிகையில் நாள் தவறாமல் சலிப்பின்றி இப்பகுதிக்கு எழுதுகிறவர்களும் படிப்பவர்களும் பெரும்பாலும் ஒரே வயதினராக இருப்பதை ரவி கவனித்திருக்கிறான். அப்பா ஆசிரியர் கடித பகுதியில் லைத்திருப்பதையும் பார்த்து
மனதுக்குள் அவன் நகைத்து கொண்டான். தற்காலிகமாக படிப்பிலிருந்து தலையை நிமிர்த்தி அப்பா அவனை கேட்டார். என்னடா, அவகிட்ட பேசினியா? என்ன சொல்கிறா? பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே பக்கத்தாத்து பாட்டி வந்துட்டா. அம்மா என்கிட்ட பிரியமாக தான் பேசுகிறா. அதே சமயத்தில் உள்ளுர ஏதோ கோபமும் சந்தேகமும் இருக்கிற மாதிரி படுறதுப்பா. ஆண்கள் நின்று நிதானமாக யோசித்து பார்த்து சந்தேகப்படுறதா இல்லையான்னு தயங்குற ஒரு விஷயத்தை கூட முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சது போல் தெரிஞ்சுண்டு நிச்சயமாக சந்தேகப்படுற சுவாபம் பொம்நாட்டிகளுக்கு உண்டுடா. இதில் அம்மாவுக்கும் சந்தேகம் வராதபடி நீங்களே எல்லா விவரத்தையும் நேரடியாக சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் மூடி வைத்ததால் தான் இதெல்லாம் சந்தேகத்துக்கும் மனஸ்தாபத்துக்கும் காரணமாயிடுறதப்பா. ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறப்பவே தானாக அனுமானம் பண்ணிட்டு இத்தனை கோபப்படுறவ சொல்லியிருந்தா எத்தனை கோபப்படுவாள் தெரியலையா அவனுக்கு? எனக்கே உன் லெட்டரை பார்த்ததும் அப்படியே மலைச்சு போய் என்ன செய்யறதுனே தோணலே. அப்புறம் வேணு மாமாவும் அவர் பொண்ணு வசந்தியும் படிப்படியாக என்னை சமாதானப்படுத்தினான்னு வச்சுக்கோ. சண்டைன்னு சமாதானம்னு பேசுகிறாப்புலே எந்த தப்பும் இப்போ நடந்துட்டாலப்பா. நானும் ஒளிமறைவு உங்களுக்கு இல்லாமல் எல்லாம் எழுதியிருந்தேன். தப்ப அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே எல்லாம் எழுதினேன். வேணு மாமாவும் வசந்தியும் பாரிஸுக்கு வந்தப்போ கூட அவகிட்டே நான் எதையும் மறைக்கவே இல்லை. உங்ககிட்டையும் அவளை இதை பற்றி பேச சொல்லித்தான் அனுப்பினேன். நீ சொல்கிறதெல்லாம் நியாயம்னே வச்சுக்கலாண்டா. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், இங்கே எப்படியெல்லாம் விரோதிகள் எல்லாம் இருக்காங்கன்னு நான் சொல்லித்தான் தெரியணுமா உனக்கு? விட்டமின் ஏ விட்டமின் பிங்கிற மாதிரி விட்டமின் வி, அதாவது விட்டமின் வம்புங்கிறது இந்த அகஸ்திய நதிக்கரை கிராமங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை. எந்த விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியும் தாங்கிக்க இவளால் முடியும். விட்டமின் வி டெஃபிஷியன்சியை ஒரு நாள் கூட இவளால் தாங்கிக்க முடியாது. புராதன காலத்தில் அதிதிகளை வழிபோக்கர்களையும் 10 மித்திரங்களையும் வரவேற்கவும் உபசரிக்கவும் கிராமத்து வீடுகளில் திண்ணைகள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது வம்பு பேசுகிறதுக்கும் புறம் பேசுகிறதுக்கும் கோல் மூட்டுறதுக்கும் தான் அது பிரயோஜனப்படுறது. இந்த ஊரில் 3 தெருவிலையுமே 300 திண்ணைகள் மேலே இருக்குடா, மறந்துடாதே. அந்த திண்ணைகள் எல்லாம் ஆற்றங்கரை படித்துறைகள். இன்னும் பல நாள் உன்னை பற்றி தான், உன்னோடு வந்திருக்கிறவளை பற்றியும் தான் பேசிட்டு இருக்கும். என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானதப்பா. அதை இந்த ஊரில் 300 திண்ணைகளிலும் 3 தெருக்களிலும் யாரும் தீர்மானித்து விட முடியாது. சரி, நீ குளிச்சுண்டு வா. வயிற்றில் வெறுங்காப்பியோடு எவ்வளவு நாழி பசி தாங்கும்? இதெல்லாம் இப்போ பேசி முடிவு காண்ற விஷயம் இல்லை. அவளையும் குளிக்க சொல்லி சாப்பாடு பழக்கமெல்லாம் எப்படி? நம்ம சாப்பாட்டுக்கு ஒத்துக்குமா இல்லையா? தாராளமாக. இங்கே என்ன கிடைக்குமோ அதையே கமலி சாப்பிட்டுப்பா. நமக்கும் அவ்வாளுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசமப்பா. எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க அவளால் முடியும். எங்கேயும் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருக்க முடியும், இதுதான் பிடிக்கும்னு முரண்டு பண்ணுறதெல்லாம் நம்ம ஜனங்கக்கிட்டே தான்ப்பா அதிகம். ஒரேடியாக அப்படி சொல்லிட முடியாது. சிலதிலே முரண்டு வேண்டியதாகத்தானே இருக்குது. தேவையானதிலே முரண்டு இருக்கிறதில்லை, இல்லாததிலே எல்லாம் நம்மிட முரண்டு இருக்குது. அப்பாவுக்கு பதில் சொல்லிக்கொண்டே பெட்டிகளை எடுத்து பிரித்தான் ரவி. நல்ல ரிஸ்ட் வாட்ச் வேணும்னு பார்வதியும் குமாரும் 2 பேருமே தனித்தனியாக எனக்கு லெட்டர் போட்டிருந்தா. அவள் லெட்டர் போட்டு 7-8 மாதமாச்சு. எனக்கு மறந்தே போச்சு. கமலித்தான் ஞாபகப்படுத்தினா. அவள் சொல்லலைன்னா மறந்தே போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே 2 அழகான சிறிய அட்டை பெட்டிகளை எடுத்து நீட்டினான் ரவி. சர்மா அதை வாங்கி பார்த்துவிட்டு, நன்னாத்தான் இருக்கு, அவளை விட்டு குழந்தைகள்கிட்டே கொடுக்க சொல்லேன் என்றார். சிறிது நேரம் ஊர் விவகாரங்கள் பேசி கொண்டிருந்து விட்டு சர்மா மாடியிலிருந்து படியிறங்கி கீழே போனார். அவர் படியில் இறங்கும்போது ஒரு சிறிய பிரம்பு குடை நிறைய குடைமல்லிகை பூவுடன் வசந்தி பின்தொடர எதிரே வந்து கொண்டிருந்தாள் கமலி. ஒரு சிறு குழந்தையின் உற்சாகத்தோடு அவள் அந்த பூக்களை கொய்து நிரப்பி கொண்டு வருவது தெரிந்தது. சர்மா சிரித்தபடி அவர்களை கடந்து மேலே நடந்து சென்றார். கமலியை மாடியில் கொண்டு போய் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு போய்விட்டு 1/2 மணி நேரத்தில் மீண்டும் வருவதாக கூறி சென்றாள் வசந்தி. வீட்டுக்கு புறப்படும் முன் ஞாபகமாக சமையலறை வாசலில் நின்று காமாட்சி மாமியை கூப்பிட்டு சிரித்து கொண்டே, மாமி பாயசம் வைங்கோ, பிள்ளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊர் வந்திருக்கிறதே, கொண்டாட வேண்டாமோ என்று சொல்லிவிட்டு வெளிப்படையாக சொல்லத் தயங்கிய கொண்டாட்ட காரணத்தை மனத்தின் உள்ளே நினைத்தவளாக சென்றாள் வசந்தி. திரும்பி வந்து மல்லிகைப்பூவை தொடுப்பது எப்படி என்று கமலிக்கு கற்றுக் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தாள் அவள். விடிந்ததிலிருந்து வெயிலே தெரியாமல் சாரல் தூறிக்கொண்டிருந்ததால் அன்று சங்கரமங்கலம் மிக மிக அழகாக இருந்தது. மேற்கு பக்க மலைத்தொடர்களின் மயில் கழுத்து நீல நிறத்தில் பளபளத்தன. மழை காலத்தில் மணப்பெண்ணுக்கு வருகிற அழகு போல் மலைகளுக்கும் வரும் பருவ அழகு.
ஒன்று உண்டு. அப்படி அழகு அந்த மலையில் அன்று வந்து கவிந்திருந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திரும்பியதற்காக மறுபடியும் ஒரு தடவை ஸ்நானம் செய்து விட்டு பூஜை அறைக்குள் நுழைந்தார் சர்மா. காலை பூஜை என்பது அந்த வீட்டில் முக்கியமானது. சுமார் 3/4 மணியிலிருந்து 1 மணி நேரம் வரை பிடிக்கும். காமாட்சி அம்மாள் சாம்பிராணி தூபக்காலில் உருகிய பொன்னாய் மின்னும் நெருப்பை எடுத்து கொண்டு வந்து வைத்தாள். பார்வதி குனிந்து உடை மாற்றிக்கொண்டு தோட்டத்திலிருந்து பூஜைக்கு வேண்டிய பூக்களை கொய்து வந்து வைத்தாள். பாரு அண்ணா குளிச்சிருந்தான்னு கீழே வர சொல்லுமா? பாரு அண்ணாவை குளிச்சிருந்தானா கீழே வர சொல்லுமா என்று பார்வதியிடம் பூஜை நடுவே சொல்லி அனுப்பினார். அவர் காமாட்சி அம்மாள் சர்மாவை கடிந்து கொண்டாள். அவனை ஏன் சிரமப்படுத்துறேல்? ரயிலே அழுத்து களைச்சு போய் வந்திருப்பான். மெல்ல வரட்டுமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கான், அதான் பூஜைக்கு வரட்டுமேன்னு. காமாட்சி அம்மாள் நைவேத்தியத்தை மூடி எடுத்து கொண்டு வருவதற்காக உள்ளே போயிருந்தாள். ரவியும் கமலியும் அவர்களை அழைக்க போயிருந்த பார்வதியும் மாடியிலிருந்து வந்தார்கள். ரவி 4 முழ வேஷ்டியும் மேலே சட்டையோ பனியனோ போடாமல் ஒரு அங்கோஸ்தரம் அணிந்திருந்தான். பழைய காலத்து சுங்குடி புடவை டிசைனில், ஆனால் அதே நவநாகரிகமாக மஞ்சள் நிற வாயில் நிற நீல புள்ளிகள் இட்ட மெல்லிய புடவை ஒன்றை அணிந்திருந்தாள் கமலி. நெற்றியில் குங்குமத்திலகம், ஷாம்பு போட்டு நீராடியதால் புசுபுசுவென்று கூந்தல். மேலே பொன்னிறத்தில் தோள்பட்டையோடு முடிகிற கையில்லாத ரவிக்கை அணிந்திருந்தாள். உடலை இறுகினாற்போல் தைக்கப்பட்டிருந்த அந்த ரவிக்கையும் அவளுடைய செழிப்பான மேனி நிறத்தையும் கூர்ந்து கவனித்து தான் பிரித்தறிய வேண்டியிருந்தது. அந்த உடையில் அந்த வேளையில் நறுமணங்களில் உருவகமாய் ஒரு நளினமான கவிதையாய் பூஜை அறைக்கு முன் வந்து நின்றாள் கமலி. அவள் முதலிலே குளித்துவிட்டு வந்து விட்டாள். அவளை ட்ரெஸ் செய்து கொள்ள விட்டு ரவி குளியலறைக்கு சென்றான். அவள் பின் தங்கவிட்டு சென்ற மனத்தை மயக்கும் நறுமணங்களில் குளியறை முழுமையாக நிறைந்து கொண்டிருந்தது. அவள் உபயோகித்த ஷாம்பு, சோப்பு, துவட்டி கொண்டு போட்டிருந்த டர்க்கி டவல் எல்லாம் சேர்ந்து காலை வரை சுண்ணாம்பு சிமெண்ட் வாடை மட்டுமே நிரம்பியிருந்த புதியதாக கட்டப்பட்ட அந்த குளியலறை இப்பொழுது நறுமணங்கள் நிறைய கந்தர்வலோகமாய் இருந்தது. அவன் நீராடி விட்டு வெளியே வந்தபோது கமலி ஏறக்குறைய ட்ரெஸ் செய்து முடித்திருந்தாள். அவள் ரவிக்கு அணிந்திருந்ததை அவன் அப்பொழுதுதான் கவனித்தான். சொல்லி வேறு ஏதாவது கையுள்ள ரவிக்கையை மாற்றிக்கொள்ள சொல்லலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். அது கமலியின் சுதந்திரத்தில் தலையிட்டுவதாக தான், அனாவசியமாக அவன் மேல் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்குமோ என்று தோன்றியது அவனுக்கு. செல்வ செழிப்பில் கவலை இல்லாமல் வளர்ந்த அந்த பெண் தன்னை காதலித்து தன்னோடு புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாள் என்பதற்காகவே அவளை ஒவ்வொன்றிலும் வலிந்து நிர்பந்தப்படுத்த அவன் தயாராயில்லை. அவனும் அவளை சேர்ந்தவர்களும் சொல்வதையெல்லாம் ஏனென்று விசாரிக்காமல் கூட உடனே கடைப்பிடிக்க அவள் தயாராக இருந்தும் அவன் அதை சொல்ல தயங்கினான். ஐரோப்பிய வாழ்க்கையின் நனிநாகரிகம் அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. அதே சமயத்தில் சங்கரமங்கலம் போன்ற ஒரு 2ஆங்கட்டான் ஊரில் ஸ்வர்ண விக்கிரகம் போன்று ஒரு இளம்பெண் செழித்த தோள்கள் தெரிய உடை அணிந்து நடப்பது எப்படி எதிர்கொள்ளப்படும் என்று தயக்கத்தோடு நினைத்து பார்க்கவும் அவனால் முடிந்தது. ஊர் இருக்கட்டும், இந்த வீட்டில் அம்மாவும் அப்பாவும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணியது அவன் மனம். அவளை பொறுத்த வரையில் இந்த கோலத்தில் அப்படியே வாரி அணைத்து கொள்ள வேண்டும் போல் அத்தனை அழகாய் இருந்தாள் கமலி. மனம் தயங்கினாலும் அவளிடம் அதை பற்றி அவன் எதுவுமே சொல்லவில்லை. அம்மாவும் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறாள். கமலியோ அவன் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். ஆனால் அம்மாவுக்கும் கமலிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சிறு மோதல்கள் கூட வந்துவிடக்கூடாது என்று விடாமல் தடுக்க வேண்டுமே என்று அவனுக்கு கவலையாய் இருந்தது. பூ போன்ற மனமும் இங்கிதமான குணமும் உள்ள கமலியால் எந்த தகராறும் வராது என்பதை அவன் அறிவான். அம்மாவை பற்றித்தான் அவனுக்கு கவலையாக இருந்தது. பால் குடிக்கிற வயதிலிருந்து ஒரு ஆணால் பிரியம் செலுத்தப்படுகிற ஒரு பெண் முதலில் தாய்தான். வயதும் பருவமும் வந்த பின் ஆணின் அந்தரங்க அபிமானமும் பிரியமும் இன்னொரு யுவதியிடம் போகிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மகனின் பிரியத்தை கவர்ந்துவிட்ட அந்த புதிய யுவதியின் மேல் தாய்க்கு ஏற்படுகிற இரகசியமான பொறாமைத்தான் மாமியார் மருமகள் சண்டையில் ஆரம்பமோ என்று எண்ணினான் ரவி. இவ்வளவிற்கும் இவள்தான் உன் மருமகள் என்பதாக அம்மாவிடம் யாரும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. அம்மாவாக சந்தேகப்படுகிறாள், அவ்வளவுதான். நீராடி மடியாடை உடுத்தி சுத்தமாக இருந்தாலொழிய அந்த வீட்டில் யாரும் பூஜை அறையில் நுழைய முடியாது. முதல்ல இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆலய பிரவேசம் போராட்டம் நடத்தியாகணும் அம்மா என்று தன் கல்லூரி படிப்பு நாட்களில் அம்மாவிடம் கேலியாக பலமுறை சொல்லியிருக்கிறான் ரவி.
பூஜை அறையை பொறுத்து கமலியை அம்மா எப்படி நடத்துவாளோ என்று பயந்தான் அவன். அதனால் கமலிக்காக அவனும் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான். கமலியின் கையில்லாத நாகரிக ரவிக்கை அம்மாவும் அப்பாவும் வெறித்து பார்த்தார்கள். அம்மா ஒரு தடவை அவன் மட்டுமே கவனிக்கிற சமயத்தில் முகத்தை கோணிக்கொண்டு தோள்பட்டையில் ஒரு இடி இடித்து அழகு காட்டிக்கொண்டாள். நல்ல வேளையாக அப்பொழுது கமலி பார்வதியின் பக்கம் திரும்பி ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். ஒரு வழியாக பூஜை முடிந்து பிரசாதம் வாங்கி கொண்டு பூஜை அறைக்கு முன்னாலிருந்து கலைந்தார்கள் அவர்கள். அப்பொழுது வசந்தி திரும்பி வந்து விட்டாள். அப்பா தான் முதலில் அவனிடம் அதை கேட்டார். சாப்பாடு மேலேயே அனுப்ப சொல்லட்டுமா, அல்லது இங்கேயே இலை போட்டு பரிமாறலாமா? கமலி எல்லோருடன் சேர்ந்து இலையிலேயே சாப்பிட தயாராக இருந்தாள். பரிமாறுவதில் காமாட்சி அம்மாளுக்கு உதவி விட்டு மற்றவர்கள் சாப்பிட்ட பின் சாப்பிடவும் கூட அவளுக்கு ஆவலாய் இருந்தது. அம்மா கமலியை சமையலறைக்குள்ளே நுழைய விடாவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் ரவியும் வசந்தியும் தான் துணிந்து கீழே இலை போட்டு சாப்பிடும் திட்டத்தை மாற்றினார்கள். மாமாவும் மாமியும் இங்கே சாப்பிடட்டும், நீ கமலி பார்வதி குமார் எல்லோரையும் நிதானமாக சிரித்து பேசிட்டு மாடியிலே சாப்பிடலாம். நான் கூட இன்னைக்கு இங்கே விருந்து சாப்பிடப் போகிறேன். பெரியவாளை சிரமப்படுத்த வேண்டாம், நாம் எல்லோரும் மாடியிலே சாப்பிடுவோம் என்று நிலையை நாசுக்காக சமாளித்தாள் வசந்தி. சர்மாவுக்கு நிலைமை புரிந்தது. அவர் இதற்கு ஆட்சேபனை எதுவும் சொல்லவில்லை. வசந்தியும் குமாரும் பார்வதியும் மாடிக்கு சமையலிலிருந்து பண்டங்களை எடுத்து செல்லும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மாடிக்கு வருகிற வரை கிடைத்த தனிமையில் கமலியிடம் ரவி 2 விஷயங்களை சொல்ல முடிந்தது. நேரடியாக அம்மாவின் முரண்டுகளையும் பற்றியும் குறிப்பிட்டு சொல்லாமல் எது நடந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கணும் கமலி. பழமையான முரண்டுகள் உள்ள கிராமம், பழைய முரண்டு பிடித்த மனிதர்கள், நாகரிகம், மேனஸ் எல்லாம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது என்றான். நீங்கள் இப்படி தனியாக எடுத்து சொல்லி என்னிடம் வேண்டுகோள் விடுக்கிறது தான் அன்ஈஸியாக இருக்குது என்று சிரித்தபடி மறுமொழி கூறினாள் கமலி. கமலி தானும் பருமாறுவதில் உதவிக்கு வருவதாக முன்வந்து 2 பெரிய அப்பளங்களை கீழே போட்டு உடைத்த பின், நீ பேசாமல் உட்கார்ந்து சாப்பிடு கமலி, பழகினத்துக்கு அப்புறம் பருமாறலாம் என்று அவளை ரவியுடன் உட்காரச் சொன்னாள் வசந்தி. சாப்பிட்டு முடித்த பின் ரவி சிறிது நேரத்தில் அசதி காரணமாக தூங்கச் சென்றான். குமாரையும் பார்வதியும் கூப்பிட்டு கடிகாரங்களை கொடுத்தாள் கமலி. வசந்திக்கு ஒரு சென்ட் பாட்டிலை கொடுத்தபோது, வசந்தி, நீ மட்டும் தினம் காலையிலே ஒரு கூடை மல்லிகைப்பூ தரதா எனக்கு உறுதி சொன்னால் நான் பாரிஸிலேருந்து கொண்டு வந்திருக்கிற அத்தனை வாசனை பொருளையும் நான் கொடுத்துடலான்னு இருக்கிறேன் யாருக்காவது என்றாள் கமலி. குடை மல்லிகை பூவை நெருக்கமாக ஊசி மூலம் நூலிலும் கோக்கலாம், நாரிலும் தொடுக்கலாம் என்று சொல்லி 2ஐயும் கமலிக்கு செய்து காட்டினாள் வசந்தி. வசந்தி பூ தொடுத்த வேகத்தை பார்த்து அதிசயித்தாள் கமலி. நாங்கள் இயந்திரமாகிவிட்ட எத்தனையோ நுண்கலைகளை இன்னும் இந்திய பெண்கள் தங்கள் அழகிய மென்மையான விரல்களில் நுனிகளிலேயே கட்டி காத்து வருகிறார்கள். பழைய முறையில் உருவாக்கிய நவீன நாகரிகங்களால் பாதிக்கப்படாத ஒவ்வொரு இந்திய பெண்ணும் ஒரு நுண்கலை களஞ்சியமாக இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. காமாட்சி மாமி, அதாவது உன் மாமியார், இன்னும் வேகமாக பூத்தொடுப்பாள். கமலி கோலம் போடுறது, பூத்தொடுக்கிறது, பல்லாங்குழி ஆடுறது, அம்மானை ஆடுறது, சமைக்கிறது, இதெல்லாம் மாமி எக்ஸ்பர்ட். பாட்டு கூட நல்லா பாடுவா என்றாள் வசந்தி. அம்மானை ஆடுவதா? அப்படி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளும் அவளோடு கேட்டாள் கமலி. அதை கமலிக்கு விளக்குவதற்காக பார்வதியிடம் சொல்லி வீட்டில் உள்ள அம்மானை காய்களை எடுத்து வர சொல்லி சொன்னாள் வசந்தி. பித்தளையில் எலுமிச்சம்பழம் பருமனுக்கு உருண்டையாக இருந்த அம்மானை காய்களை காமாட்சி அம்மாளிடம் கேட்டு வாங்கி வந்தாள் பார்வதி. வசந்திக்கு கைப்பழக்கம் விட்டு போயிருந்ததால் அது என்ன விளையாட்டு என்று கமலிடம் சொல்லி விளக்க மட்டும் முடிந்ததே ஒழிய டெமான்ஸ்ட்ரேட் செய்யவோ அதை செய்து காட்டவோ முடியவில்லை. வசந்தி தன்னை அறியாமலே தான் நகரவாசியாக விட்டதை அப்பொழுதுதான் அவள் அந்த கணத்தில் தன் இயலாமையால் உணர்ந்தாள். அம்மானையில் மிக குறைந்தபட்ச திறமையாகிய 3 காய்களை மேலே போட்டு காய் எதுவுமே கீழே விழாமல் மாற்றி 2 கைகளாலையும் பிடிப்பது கூட வசந்திக்கு வரவில்லை. நீ கொஞ்சம் இருடி கமலி, மாமியை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லி கேட்டுக்கொள் பார்க்கிறேன். மாமி இதில் கெட்டிக்காரி, ஒரே நேரத்தில் 5 காய்களை கூட கீழே விழாமல் பிடிச்சிடுவா என்று சொல்லிவிட்டு காமாட்சி மாமியை அழைத்து வர கீழே படியிறங்கினாள் வசந்தி. இப்படி இந்த 7ஆம் பாகத்தை முடிச்சிருக்கிறாங்க ஆசிரியர். நம்ம 8வது பாகம் அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ. இவ்வளவு நேரம் என்னோடய கதையை பொறுமையாக படித்ததை கேட்டதுக்கு நன்றி.